வெல்கம் டு கிரேசி vlogs. ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம விளாகை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே அந்த ரீல்ஸாகவும் போட்டுருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோவாக போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்குமே ஃபுல் வீடியோவாக போடணுங்கிறது ஒரு ஆசை. சரி போட்டுருவோமே, இன்னைக்கு ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். மறக்காம எல்லாரும் ஃபுல் வீடியோ பாருங்க, நல்லா இருக்கும், ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும், நிறைய மெமரிஸ் இருக்கு, நிறைய நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இப்படியே நேராக உள்ள வந்தோம்னா என்னுடைய கவாசக்கி, அதாவது இது வந்து நான் வந்து என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் வாங்கினேன். எல்லாருமே வந்து சைக்கிள் ஓட்டுனதுக்கு அப்புறம் தான் வந்து பைக் ஓட்டுவீங்க, ஆனால் நான் வந்து பைக் ஓட்டுனதுக்கு அப்புறம் தான் சைக்கிள் ஓட்டுனேன். ஆக்சுவலாக எனக்கு ஃபர்ஸ்ட் எங்கள் தாத்தாவோட எல்லார் வீட்லேயுமே அந்த மோஸ்ட்டாக அவங்க யாரோ ஒருத்தவங்க ஓட்டின வண்டி தான் இருக்கும். அப்படி எனக்கு கிடைச்சது எங்கள் தாத்தா ஓட்டின வண்டி. இந்த வண்டிக்கு ஒரு பெரிய பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட சைக்கிள் மேக்ஸ் சிட்டி. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா செப்பல்லாம் அடிக்க வைக்கிறது. இது என்னோட செப்பல் ஃபுல்லாக இருக்குது, எங்கள் அக்காவோட செப்பல்லாம் இருக்குதுல்ல. அப்புறம் துணிலாம் காய போட்டிருப்பாங்க. அங்கே ஒரு சின்ன வாஷ் பேஷன் இருக்குது, ஒரு மூஞ்சல் எப்பயுமே இதில் தான். ஈவினிங் ஆனால் இங்கே உட்காந்து அப்படியே அங்கே பார்த்தோம்னா சன்செட்டாக சன்ரைஸாக எல்லாமே தெரியும். நல்லாயிருக்கும். மழை பெய்யறப்பெல்லாம் அங்கே உட்காந்தோன்னா அப்படியே செம்மையாக இருக்கும். சரி ஓகே, இந்த வண்டியோட ஃப்ளாஷ்பேக் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேமரா இதை வைக்கிறேங்க. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து டிவிஎக்ஸ் எக்ஸ்எல். இந்த வண்டிக்கு ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு த்ரில்லு எல்லாமே இருக்குது இந்த வண்டியோட பேக் ஸ்டோரி. உங்களுக்கு நான் சிம்பிளாக கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்கிறேன். யாரும் இது கதை மாதிரி இருக்குன்னு இந்த மாற்றிடாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இது நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிறதுக்காகவே இந்த ஹோம் டூர் எடுத்தேன் நான் மெயினாக. அதாவது பார்த்திங்கன்னா நான் இப்போது 12th முடிச்சிட்டேன். இருந்தாலும் நான் 10th படித்தப்போ எனக்கு 10th ரிசல்ட் வந்தது. எனக்கு வந்து பெரிய மார்க்லாம் இல்லை, சாதாரண மார்க் தான். நான் வந்து அந்த சாதாரண மார்க்கே பெரிய மார்க்குன்னு நினச்சிக்கிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு எங்கேயாவது போவோம் அப்படின்னு நேராக பைபாஸை பிடிச்சி நேராக இதுக்கு போயிட்டோம், சிதம்பரத்துக்கு போயிட்டோம். சிதம்பரத்துக்கு அப்போ யாருன்னா ஒரு மேம்பட்ட அறிவு இருந்தால் எல்லாம் வந்து என்ன வீட்டில் சொல்லிட்டு போவோம். நாங்கள் வந்து ஒரு அடிமட்டம், எங்களுக்கு இதுவே இல்லை, அறிவே இல்லை. அதான் அவரே சொல்கிறாரா? வெரி குட் பிரில்லியன்ட். அது மாதிரி தான் வந்து வீட்டில் சொல்லாமே போய் 3 பேர் போனோம் ஒரு வண்டியில். இந்த வண்டியில் 3 பேர் போனோம். இந்த வண்டியில் ஒரு ஆள் போகிறதே பெருசு, இந்த வண்டியில் 3 பேர் போனோம். போயிட்டு நல்லபடியாக போயிட்டோம், ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே 3 பேர் போயிட்டோம். அங்கே போய் நாங்கள் மெயினாக போனது, நாங்கள் வந்து அரட்டை அடிக்கணும்னு போல, சுற்றி பார்க்கணும்னு போல, நேராக போய் நடராஜர் கோயிலுக்கு போனோம். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு. எங்கள் யார் வீட்லேயுமே சொல்லலை. அப்போ திடீர்னு என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டில் ஃபோன் அடித்தாங்க. அப்போ நான் வந்து இந்த மாதிரி கோயிலில் இருக்கோம், சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கோம்னு சொன்னேன். சொல்லி அடுத்த செகண்ட் எங்கள் வீட்டில் தாமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அறிவில்லையா லூசுன்னு கண்ணாதான் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு டக்குன்னு எனக்கு பயமா என்னன்னு நான் வந்து இல்லை வீட்டு பக்கத்தில் இந்த கோயில் இருக்குல்ல, பெருமாள் கோயிலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டேன். அந்த ஒரு செகண்டில் அப்படியே மழுப்பிட்டேன். என்ன தோணுச்சுன்னு தெரில, அப்படியே மழுப்பினதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, சரி உடனே வாங்க, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும், உடனே வாங்கன்னு சொன்னாங்க. இப்போதான் உடனே போகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 12:50. அந்த ஒரு 10 நிமிஷம் தான் கேப் இருக்கும். கரெக்டாக மணி 1 ஆகிறதுக்கு வீட்டில் சாப்பிட கொடுத்தாங்க. வந்தே ஆகணுன்ட்டாங்க, கன்ஃபார்மாக வரணுன்ட்டாங்க. இல்லைன்னா நான் கோயிலுக்கு வரேன். வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் கோயிலுக்கு வரோம், நீங்கள் அங்கேயே இருங்க, நாங்கள் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு சத்த நேரத்தில் அப்படியே ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு மாதிரி அது ஹேண்டில் பண்ணவே முடியாத சுச்சுவேஷன். அப்போ வந்து நாங்கள் வண்டி வெளில நிப்பாட்டினோம். அடுத்த செகண்ட் எடுத்தோம் வண்டியை வேகமாக திருவிட்டு, இந்த வண்டி என்ன பண்ண இப்படியே திருவிட்டே தான் கீழே உள்ள 3 பேர் உட்காந்தோம். திருவிக்கிட்டே வந்த பிறகு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. பைபாஸில் நடு ரோட்டில் ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு சத்தியமாக வந்து அப்படியே வயிறுலாம் கலக்கி ஒரு மாதிரி ஒன்றுமே சொல்ல முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 2 செகண்ட் சாமியை கூப்பிட்டு முருகா அப்படின்னு அடுத்த செகண்ட் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
நேராக எடுத்து நேராக வீட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த வண்டிக்கு. இது உட்காந்து பேசணும், இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த வண்டியில் 3 பேர் போய் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் எடுத்தது ஒரு மார்க்கு அதுக்கு ஒரு ட்ரிப்பு வேறு போகணுமேன்ட்டு இங்கே சிதம்பரம் வரைக்கும் 25 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் அப் டு ரெண்டும் கலந்து 25 கிலோமீட்டர் இந்த வண்டியில் போனது ஒரு சாதனைன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு சாதனையில் எங்களுக்கு ஒரு சோதனை. இது சொல்லணும், அதுக்காக தான் உங்கள்கிட்ட இதை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நான் அடுத்த நேரம் வீட்டுக்கு உள்ளதான் போய் பார்ப்போம். இந்த வண்டி என்னோட ஃபேவரட். எனக்கு எல்லாமே இந்த வண்டி தான். ஆக்சுவலாக நம்ம எல்லாமே ஒரு விஷயத்த கற்றுக்கணுன்னா அதுக்கு பேசிக்காக ஒன்று இருக்கும். எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துச்சு இந்த வண்டி. எப்படி யாருமே இல்லாதப்ப எப்படி சர்வே பண்ணணும், வெளில போய் எப்படி இருக்கணும், ஆக்சிடென்ட் நேருக்கு நேராக பார்த்துருக்கேன். இந்த வண்டி வச்சுட்டானே எதுவும் உடஞ்சி இது அப்படிலாம் எதுவும் ஆகலை. எப்படி ஒரு வண்டியை பத்திரமா பார்த்துக்கணும், எல்லாமே A to Z எல்லாமே இந்த வண்டி கற்றுக் கொடுத்துருக்கு. மை ஃபேவரட். இந்த வண்டிக்கு இது பேர்லாம் இல்லை. இந்த பேர் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், அதை பேர் வைக்கிறேன் இந்த வண்டிக்கு. வாங்க அடுத்து உள்ளே போய் உங்களுக்கு ஃபுல் வீட்டையும் காட்டுறேன். இந்த வீட்டுக்கே ஆக்சுவலாக ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நான் எங்கள் வீட்டில் ஏதாவது தொட்டாலும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். வாங்க காட்டுறேன். நேராக உள்ள வந்தோம்னா அப்படியே இதான் அருகால். எல்லாருக்குமே அருகால் இருக்கும். நான் என்னமோ இதை போய் காட்டிட்டு இருக்கேன். சரி, ஓகே. எல்லார் வீட்லேயும் இந்த இதில் பிடிச்சிக்கிறாங்க. ஒரே நிமிஷம். வீட்லேயுமே ஒரு தையல் மிஷின் சும்மாவே இருக்கும். அதான் இது எங்கள் வீட்டில் சும்மா இருக்கிற ஒரு தையல் மிஷின். இது பார்த்தீங்கன்னா அப்படி இது ஒரு டேபிள். இது யாராவது சொந்தக்காரங்க வந்தால் வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் இது. அப்புறம் இது ஒரு கண்ணாடி. இருங்க காட்டுறேன். இதுதான் கண்ணாடி. இது எல்லாரும் யாராவது சொந்தக்காரங்க வந்தால் வெயிட் பண்ணுறதுக்கு. யாரும் சொந்தக்காரங்க வரமாட்டாங்க, அது ஒரு விஷயம். நாங்கள் தான் ஃபுல்லாக உட்காந்து நடப்போம். அப்படியே நாங்கள் உள்ளே வந்தோம்னா இருட்டாக இருக்கும். நம்ம அப்படியே லைட்டை போடணும். இதுதான் எங்கள் வீட்டோட ஹாலு. பெரிய ஹால் தான் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா வீடியோவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். சின்ன ஹால் தான். லைட்டை போட்டாச்சு, அவ்வளோதான். பாருங்க, இதுதான் எங்கள் வீட்டோட ஹால். இங்கே இது எங்கள் வீட்டில் மொத்தம் 2 சோஃபா, ஒரு பெஞ்சு, டிவி, இது காலண்டரு இதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவோட பொம்மை. இது எல்லாமே எதுவுமே என் பொம்மை கிடையாது. எனக்கு பொம்மையே கிடையாது எங்கள் வீட்டில். பாருங்க, எனக்கெல்லாம் நான் காரு பஸ்ஸுன்னு வச்சுருப்பேன், எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. இல்லை, ஒரே ஒரு பொம்மை தான், எதுவும் இல்லைன்ட்டு, அவ்வளோதான். பாருங்க, மேலே யானை இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் முத பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேயோ சர்டிஃபிகேட் வாங்கினேன் எங்கள் ஸ்கூலில் எடுத்தது. இது ஃபேமிலி ஃபோட்டோ. எங்கள் அக்கா இதெல்லாம் கிரிஞ்சு. சரி விடுங்க, இது சர்டிஃபிகேட்டு. இதெல்லாம் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ. இதில் எப்படி இல்லை சென்டராக ஒரு ஆள் பிள்ளையார் மாரி உட்காந்துருக்கேன்ல, அது நான் தான். அடுத்து இது வீணா போன ஃபோன் பேசிகிட்டு இருக்கான்ல, இதுவும் நான் தான். எங்கள் அப்பா கண்ணாடி அது போட்டிருக்கேன், அதுவும் நான் தான். அப்புறம் உட்காந்துருக்கேன், இதுவும் நான் தான். ஓகே, ஓவரால் இதான் எங்கள் ஹாலு. பார்த்துக்குவோம், சுற்றி கட்டுறேன். ஓகே, இதான் எங்கள் ஹால். அடுத்து வாங்க ரூமுக்கு போவோம். எங்கள் வீட்டில் எங்கே போனாலும் லைட்டை டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா அவ்வளோதான் சாவட்டி. அப்படி டக்குன்னு ஃபேனை போட்டுருவோம். இது எங்கள் வீட்டு ரூமு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த பழைய திங்ஸ்லாம் அடிக்க வச்சுருக்காங்க ஃபுல்லாக. இது இப்போ தான் ரெனோவேட்டே பண்ணாங்க, கொஞ்ச நாள் தான் ஆகும். இது எங்கள் வீட்டோட பெட்டு. இது பார்த்தீங்கன்னா அப்படிட்டு தான் கிடக்கும். வீடியோக்காகலாம் பெருசாக எதுவும் சுத்தம் பண்ணல. ஏன்னா அப்புறம் என்னைக்காவது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா, என்ன ப்ரோ அன்றைக்கி நல்லா இருந்தது, இன்றைக்கி பார்த்தா இப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க. இங்கே தான் எங்கள் வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம். அந்த ரீல்ஸில் பார்த்தவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு தெரியும், நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட்ரா ஒரு பாப்பா, நான் தான் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்கள் அக்கா, இது எங்கள் அப்பா, இதுவும் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா அப்பயே கோட்லாம் போட்டுக்கிட்டு நிற்பாங்க. இது எங்கள் வீட்டில் உள்ள ஒரு பொம்மை. எனக்கும் இதுக்கும் தான் செம சண்டை நடக்கும். அதெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடணும். கவுண்ட் வரேன். இது எங்கள் வீட்டோட சாமி ரூமு. எங்கள் வீட்டோட இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டில் முக்கால்வாசி ஃபுல்லாக பழைய பொருட்கள் தான் அடிக்க வச்சுருப்பாங்க. மேலே இதெல்லாம் எங்கள் அம்மா கீழே இறக்க விட மாட்டாங்க, பழசாகிடும். தூக்கி மேலே வச்சு பழசாக்கிடுவாங்க. இப்படி போயிடுது. இது சாமி ரூமு.
இது எங்க வீட்டுல எல்லாரும் கும்பிடுற சாமி. ரொம்ப நான் தனியா நான் மட்டும் இங்க அடிச்சு கும்பிடுவேன். ஒரு வேலு ஒரு இதெல்லாம் கழுத்துல போட்டுக்கிறது பாருங்க. இதெல்லாம் நான் இது கும்பிடுவேன், இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப பர்சனலா ஏதாவது ஒண்ணுன்னா இங்க வந்து கும்பிட்டுறது. இது இது வந்து எண்ணெய் பாட்டிலு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் அப்படியே இங்க வந்தோம்னா இது எங்க அக்காவோட ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு மேக்கப் திங்ஸ் பாருங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு சீப்பு தான், ஒரே ஒரு சீப்பு போகுது எனக்கு. இது ஃபுல்லா எங்க அக்காவோட மேக்கப் திங்ஸ். இதுல இது உள்ள ஏகப்பட்டது இருக்கு மேக்கப் திங்ஸ் உள்ள. இது பாத்தீங்கன்னா பீரோ, எங்க வீட்டோட சாமி ரூமு. மேல கொஞ்சம் நம்ம திங்ஸ் எல்லாம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நான் வரைஞ்சது. எனக்கு டக்குன்னு பாக்கிறதுக்கு சதஸ்கோப் மாதிரி இருந்தது, அப்புறம் பாக்கிறதுக்கு யானை மாதிரி இருந்தது, அப்புறம் பாக்கிறதுக்கு தான் கொஞ்சம் ஓம் மாதிரி இருந்தது. நல்லா இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா எங்க அக்கா வரைஞ்சது. பாதி வரைஞ்சிட்டு இருக்கிறப்ப இது பெயிண்ட் கலையிடும், அதனால இப்படியே வெளியே விட்டு போயிட்டாங்க. ஓகே, அடுத்த ரூமுக்கு போவோம். வீட்டில் அப்படியே டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். இந்த ஓட்டோவில் கை விட்டு தான் எல்லாத்தையுமே எங்கள் வீட்டில் சுவிட்ச் வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு பழைய ஆம்பிளிஃபயர். இதில் தான் எல்லாமே நம்ம பாட்டு சோக பாடல்கள் எல்லாமே. இதை தான் நம்ம ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது விளாகு மேலே மொட்டை மாடி சமையல்லாம் வைக்கணும்னா அந்த லைட்லாம் யூஸ் ஆகும். இது அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே இந்த பழைய இதெல்லாம் துணிலாம் அப்படியே கிடக்கும். வீட்டில் எதுவும் மடிக்க மாட்டாங்க. இதான் இப்படிதான் இருக்கும். இது என்னோட துணி ஃபுல்லா எங்க அம்மாவோடது, அடுத்து எங்க அக்காவோடது. நான் ஃபர்ஸ்ட் என் அக்காட்ட வந்து கார் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். என் அக்கா பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தது இதுதான். ஓகே, இதுதான் செகண்ட் பெட்ரூம். பெருசா ஒன்றும் சொல்றது வீட்டுல ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன், இதை சமைக்கிறாங்க. இது கடைசியா உள்ளது ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் இருக்கிறது எல்லாமே இருக்கு. அப்புறம் அப்படியே இதுல வந்தோம்னா இந்த மோட்டர் போடுறது, இங்க ஒரு வராண்டா மாரி மொட்டை மாடி. எல்லாருக்கும் தெரியும் மொட்டை மாடினாலே பசங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோல ஏதாவது பிடிக்கலன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வாட்டி அதை திருத்தி உங்களுக்கு கரெக்டான ஒரு இதுல கொண்டு வந்துடலாம். இந்த வீடியோல அந்த அளவுக்கு காமெடி இருந்திருக்கும், இல்லாமலும் இருந்திருக்கலாம். அது எப்படின்னு தெரியல. நீங்க கமெண்ட் பண்றதை வச்சுதான் அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப் எடுக்க முடியும். அதுவும் இல்லாம ஒரு எப்படி சொல்றது, இந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே நியூஸ் சேனல் அது இதுன்னு போயிடுச்சு. தளபதி சிஎம் ஆகணும்னே ஒரு குறிக்கோள் வச்சிருந்தாரு, அப்படி சிஎம் ஆயிட்டாரு. அப்படியே பார்த்தோம்னா நம்ம கேரியர் இங்க சும்மாவே கிடக்கு. சரி, அதான் இன்னைக்கு எடுத்ததுதான் அந்த விளாகு. ஓகே, இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது இது உங்கள் கிரேசி பாக்ஸ். பாய் மக்களே, பாய்.